துபாயோட ரமலான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் உங்களுக்கு தெரியுமா? ஆனா இந்த ரமலான் அன்னைக்கும் இந்த ஒரு மாசம் துபாயோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஸ்ட்ரிக்டா தான் இருக்கும். அது என்னென்னு வாங்க உங்களுக்கு சொல்றேன். யுஏஇ லேபர் லா படி ஒர்க்கிங் ஹவர்ஸ் குறைக்கணும். நான் முஸ்லீமா இருந்தாலும் சரி, முஸ்லீமா இருந்தாலும் சரி. எக்ஸாம்பிள் 8 ஹவரா இருந்துச்சுன்னா அதை 2 ஹவர்ஸை மைனஸ் பண்ணி தான் வைக்கணும். 6 ஹவர் தான் ஒர்க்கிங் டேஸா ரமலான் டைம்ல இருக்கணும். அப்புறம் ரெண்டாவது ரூல்ஸ் என்ன தெரியுமா? சரியான ரூல்ஸ். ரமலான் டயத்துல பக்காவான ரூல்ஸ். நீங்க கார்லயோ நார்மலா பப்ளிக் டயத்துலயோ மியூசிக்கு பப்ளிக்கா போட்டுட்டு போக கூடாது. இப்ப நார்மல் டயத்துல ஸ்பீக்கரை வச்சுட்டோ சத்தமாவோ நீங்க வந்துட்டு பாட்டு மியூசிக்கு எதுவுமே போட்டு போக கூடாது பப்ளிக் டயத்துல. இந்த ரமலான் டயத்துல எல்லாரும் நோன்பு வச்சிருப்பாங்க. இந்த டயத்துல நீங்க துபாயில பப்ளிக்கா சாப்பிடுறது, அப்புறம் பபுள்காம் சாப்பிடுறது இதெல்லாம் தவிர்க்கணும். அவங்க பார்த்தாங்கன்னா ஃபைனை திட்டி விட்டுருவாங்க. அப்புறம் இது போல நியூஸ்களை தெரிஞ்சுக்க நம்ம வழிபோக்கன் டாக்ஸை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க.